200 யூனிட் குடுத்து, புரியுது. 200 யூனிட்டுக்கு மேல குடுக்குறேன்ல நானு. ம். பழகிக்கங்க. கதவு திறந்து வச்சுக்கங்க. மாடியில போய் தண்ணி ஊத்தி, ஸ்பூன் அந்த லெமன் அந்த நைட்டு கேம் விளையாடிட்டு, ம். குழந்தைக்கு டெடி பேர் கதைலாம் சொல்லிட்டு, அப்படியே படுத்து தூங்க வேண்டியதுதான். ம். வேற என்ன பண்ண முடியும்? ம். 2 ஆப்ஷனு. ஒண்ணு ஓகே, இயற்கையா இருக்கிறோம் நம்போ. ஆ காட்டுல இருந்தா எப்படி இருப்போம்? மின்சாரம் இல்லாம. அப்படி மனச நம்பளே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, குழந்தைங்க கிட்ட நிலாவ பார்த்து, அப்படி இப்படி பேசிட்டு, சாயந்திரமா தண்ணி அதுவும் கரண்ட் போறதுக்கு முன்னாடியே தண்ணி ஏத்திக்கணும் ம். டேங்க்ல. ம். புரியுதுங்களா? அப்புறம் தண்ணி எல்லாம் போயிடும். தண்ணிய ஏத்தி விட்டு, மாடி இருந்தா மாடியில போய் படுத்துக்கிறது. அது. அப்புறம் அது முடிஞ்சா மறுநாள் காலைல கார்ப்பரேஷன்ல ஃபோன் பண்ணி, "அப்பா ஆல்ரெடி கரண்ட் இல்ல. இந்த தெருநாய்ங்கலாம் பயங்கரமா ஓ ஓன்னு கத்துது. ம். ஒரு நிம்மதியே இல்லாம போது. காலைல நான் எழுந்து வேலைக்கு போறதா, இல்ல வண்டி ஓட்டுறதா என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்ற மாரி பண்ணுங்க. அது இன்னும் கார்ப்பரேஷன்ல எதுவும் இம்ப்ரூவ் ஆன மாரி தெரியல. இல்ல அமைச்சரே தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காரு. ம். நெறைய பிரஸ் மீட்ல ஆமா. அவரே அவரோட கருத்த மாத்திக்கிட்டே இருக்காரு. ம். ஆனா முதலமைச்சர் இது தொடர்பா ஒரு ஆய்வுக் கூட்டமோ, என்னதான் பிரச்சனை நடக்குது? என்னதான் சிக்கல்ன்னு எல்லாத்துக்கும் ஆய்வுக் கூட்டம் நடத்துறாரு. இது வந்து மக்களுடைய அடிப்படை விஷயம். பால், கரண்ட் எல்லாம் மக்கள் அத தொட்டா மக்கள் இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய ம். இடத்துல, முதலமைச்சர் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி உண்மையிலே என்னதாம்மா பிரச்சனை? எதுதாம்மா நடக்குது? வேற ஏதாவது கரண்ட் ஏதாவது வாங்கி ஆல்டர்னேட் பண்ணுங்க. ஏதாவது ரெடி பண்ணுங்க. எதுவுமே அத பத்தின பேசாமயே இருக்காங்களே. சரி நமக்கு வந்துங்க தானே பண்ண முடியும். உடனே ம். பண்ண முடியாது. ம். விஜய் சார் பார்க்கறது கோட் சூட்லாம் போட்டு முதலமைச்சர் நல்லா இருக்கிறார்ல. இப்போ பத்திரப்பதிவு துறையிலலாம் கம்மியாகுது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் ம். குறைஞ்சுக்குதுன்ற ம். மாரி நம்ம பார்க்குறோம். ம். இப்போ அதெல்லாம் பட் போனஸ். அதெல்லாம் மக்கள்ட்ட நேரடியா கனெக்ட் ஆகாதுல்ல. கரண்ட் மாரி விஷயங்கள இந்த நான் கரண்ட்னால ஆட்சியவே திமுக இழந்தத நம்ம பார்க்கிறோம். இது யார் யோசிக்கணும்? விஜய் சார் தானே யோசிக்கணும். அதுதான் நம்ம கேட்கிறேன். எதுக்கு ஏன் யோசிக்கணும்? முதலமைச்சர் இது தொடர்பா எந்த ஆய்வுக் கூட்டங்களும் நடத்தாம ஆய்வு இருக்காரு? நடத்தா நீங்க கேள்வி கேட்பீங்க. எவ்வளோ கிலோவாட் வருது? ம். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் என்ன கதை? சப்ஸ்டேஷன் ம். பத்திலாம் கேள்வி கேட்பீங்க. நான் ம். என்ன பண்றது? அப்போ அதுக்கு ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும்ல. அதுக்கு நான் ரீல்ஸ் போட்டு போறேன். ம். விஜய் அண்ணா பாவம். பாருங்க எப்படி எவ்வளோ உழைக்கிறாரு. அவரே ம். கஷ்டப்பட்டு வராரு. அவரே டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிடுறாரு. இப்படி போட்டு இத க கா காட்டி கூட நாங்க தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்ல ஜெயிச்சுக்கிறோம். ம். 6 மாசம் டைம் கொடுங்க. திருப்பி சோகமா இருக்கிற மாரி அப்படியே ஒரு 2 வீடியோ போட்டு கூட பண்ணுவோம். டேய் எங்களுக்கு தேவை ஓட்டு. அது எப்படி வாங்கணும்னு தெரியும். ம். நாங்க விசில் அடிப்போம், இல்ல பிரச்சாரம் பண்ணுவோம், இல்ல ஊருக்கு கூட போமாட்டோம். ம். அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இது இம்மீடியட்டா சரியாகுற மாரி தெரியல. இவங்க இதுல மிஸ் ஆயிடுச்சு. ம். இன்னைக்கு எல்லா பத்திரிகையாளருமே எல்லா சீசன்லயும் கையாளக்கூடியவர் தான் ஐயா ஜெயராதாகிருஷ்ணன். ம். புரியுதுங்களா? அவரு பத்திரிகையாளர்கிட்ட நல்ல ரேப்ப மெயின்டெயின் பண்றாரு. அவராலயும் சமாளிக்க முடியல. அததான் கேட்கறாங்க. நீங்க ஜே எதுக்கு இதெல்லாம் ராதாகிருஷ்ணன் பேசுறீங்கன்றாங்க. கேனாட் ஹேண்டில் த பிரஸ் அண்ட் தி டெம்போ ம். அப்படின்னா, அப்ப வேற யார் ஹேண்டில் பண்றது கஷ்டம். ம். ஏன் அப்படின்னா நிலைமை மோசமா இருக்கு. ஆனா சமாளிக்கிறது தான் செயலாளரோட கடமை. அப்படிலாம் இல்லங்க. அரசு கெட்ட பேர் வராம பாத்துக்கிறது தானே அவங்களோட அந்த துறைக்கு. அவர் ஆமாங்க பிரச்சனை இருக்குங்க. நாங்க அத அட்மிட் பண்றோங்க. மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லங்கன்னு சொன்னா, அப்ப அப்புறம் என்ன அதாவது அவர் மேல ஒரு சந்தேகம் இங்க வராதா? என்ன பிரச்சனைன்னா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா மாரி போயிடுச்சு. ம். இப்ப இதை